என்னதான் நம்ம மூஞ்ச கழுவுனாலும் கையையும் கழுவுனாலும் போய் துண்டுலாம் தொடங்க மாட்டோம். இந்த மாதிரி ட்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவோம். என்னோட அம்மா மட்டும் இல்லை, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரோட அம்மாவும் இதுதான் சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே 2 கிளாஸ் தண்ணி குடிங்கடா அப்படின்னு மறக்காம குடிச்சிருங்க. இப்போ நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். காலை உணவை தவிர்க்க கூடாது. சாப்பாடு வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். உள்ள வந்து எவ்வளோ பிஸியா இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்களேன். தள்ளுவண்டி கடைக்கு தான் வந்திருக்கோம், ஆனா ரொம்ப பிஸியா இருக்கும். சரிக்கா, இவ்வளவு கூட்டத்திலையும் இந்த பார்சல் கிடைச்சது பெரிய விஷயம் தான். இங்க நம்ம போறோம், குளிக்க போறோம். டக்குன்னு போய் ஒரு குளியில போட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு, சாப்பிட போலாமா? அத சொல்றா, இதுடா சுவை மலையில நீங்க நனைய தயாரா? நம்ம மைண்ட் வாய்ஸ் அது இவ்வளோ கேவலமா இருக்கு. இது வேலைக்கு ஆகாது, சாப்பிட்டுருவோம். அப்பனே முருகானந்தம், நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, ஆனா சட்னி கவரா இருந்தாலும் சரி, சாம்பார் கவரா இருந்தாலும் சரி, அதை அழகா ஓபன் பண்ணி இப்படி முட்டு கொடுத்து வைக்கணும். இல்லேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ, அப்புறம் கழுவணும், மாப்படிக்கணும். ஏன் எதுக்கு? சாப்பிடலாம். இட்லி, உளுந்த வடை. உளுந்து போட்டாங்களா இல்ல உழுகாம போட்டாங்களான்னு கேட்கக்கூடாது. உளுந்த வடை, அவ்வளவுதான். வடகரி வடகரி. ஆகா, நம்ம தலைவன். சாம்பார் சாம்பார். தேங்காய் சட்னி கொடுப்பாங்க. வந்துருச்சு பாருங்க. இதை அப்படி ஊத்தி உளுந்த வடைக்கு தொட்டு சாப்பிட்டா அந்த ஒரு காம்பினேஷனே போதும். அடுத்தது ஒரு கார சட்னி. ஏன்னா லாஸ்டா போய்க்கிறோம்ல, கெஸ் பண்ணிட்டேன். இட்லி, வடகரியில கொஞ்சம், சாம்பார்ல கொஞ்சம். சொல்லும் போதே எச்சு ஊறுது. அப்படியே அதை மெல்லாம கூட இந்த தேங்காய் சட்னியோட அந்த வடையை அப்படி டிப் பண்ணி, ஆஹா, ஓஹோ, நச்சுன்னு நறுக்கு. மைண்ட் வாய்ஸ் போடா வெளியே. காலையில இந்த சாப்பிடாமலாம் இருப்பாங்க பார்த்தீங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. தயவு செஞ்சு பக்கத்துல ஏதாவது தள்ளுவண்டி கடை இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, சாப்பாடு விஷயம்லாம் கூச்சப்பட தேவையில்லைங்க. யார்கிட்ட இருந்தாலும் கேட்கலாம். நீங்க தெரிஞ்சவங்களா இருந்தா ஏதாவது சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். கண்டிப்பா அதெல்லாம் செய்ய மாட்டாங்களாம் சொல்ல முடியாது. செய்யறவங்களும் இருக்காங்க, இந்த ஊர் உலகத்துல இருக்காங்க. ஆஹா, அருமையா இருக்குங்க. காலையில சாப்பிட்ற சாப்பாடை தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சகோதரி யாருன்னு தெரியல, அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாப்பிடும்போது இந்த மாதிரி தண்ணி கூட வச்சுக்கோங்க அப்படின்னு. உங்களுக்காக பக்கத்துல வச்சிருக்கேன். இட்லி சின்னதாக தான் இருக்கு, ஆனா செம்ம சாஃப்டா இருக்கு. என்ன பண்ணும், பெரட்டி இப்படி சாப்பிடணும். அம்புட்டு தாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.